தமிழ்நாடு மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இந்த யோக மகோத்சவம் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றது அவர் ஒரு 2 வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜனநாயகம் அப்படின்றது நல்லா தழைக்கணும்னு சொன்னால் 3 தூண்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட், ஜுடிஷியரி சிஸ்டம், அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். இந்த 3 ஒழுங்காக நடக்கும் பொழுது தான் ஒரு நாடானது சரியாக முன்னேறும், சரியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3த்தையும் சரியாக நடக்குதான்னு பார்க்கக்கூடிய முக்கியமான நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய the 4th estate இல்லைன்னா 4வது தூண் சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நிறைய நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் இது மாதிரி விஷயங்களே தான் நீங்கள் தேடிட்டு பல நேரம் போக வேண்டிய காலகட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இந்த காலகட்டம் ஒன்று உருவாயிருக்கு. இன்றைக்கி இந்த 2024 பிகினிங்கில் உலகம் எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வித்து ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடியே இடப்பட்டிருக்கு. ஒரு ஜெனரேஷன் இல்லை சந்ததின்றது 30 வருஷம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த 30 வருஷம் உருவாகணும்னு சொன்னால் அந்த 30 வருஷத்துக்கான விதைன்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இடப்படுகிறது. எப்படி இடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சிந்தனையையும் உணர்வுகளையும் நீங்கள் எப்போ சரியாக மாற்றி அமைக்கிறீர்களோ அதன் மூலமாக எதிர்காலன்றது மாறி அமைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக மாணவர்கள் 20-25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதே மாதிரி இல்லாமல் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவர்கள் எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்கா, மகிழ்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி குறியாகவே இருக்குது. மாணவர்களுக்கு பல தவறான வழிமுறைகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துமே நம்ம வெறும் அரசாங்கத்தையோ மற்றவர்களை மட்டுமே நம்மள்கிட்ட சொல்யூஷன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சொசைட்டி மாறனா முதல்ல ஒரு ஊர் மாறணும், ஒரு தெரு மாறணும், ஒரு வீடு, அந்த வீடு மாறணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனத்துவம் மாறணும். இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு முக்கியமான விஷயங்கள் 2. உங்களுடைய மனது எப்படி இயங்குகிறது, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இயங்குகிறதுன்றது 2 விஷயத்தை வச்சு தான் எதிர்காலன்றது உருவாகுது. எண்ணத்தில் தெளிவு இருக்கும்போதும் உணர்வுகளில் சரியான சமநிலை இருக்கும் பொழுதும் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் சரியாக அமையும். இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மனது உங்கள் பேச்சை கேட்கணும். இன்றைக்கி நமக்கு 1008 விஷயங்கள் நடக்குது. நம்ம ஒரு ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம், இல்லை பணிபுரிகிறோம்னா பேரலாக நம்மளுக்கு மொபைல் ஃபோன் வரும், நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுவாங்க, மனசானது சிதற ஆரம்பிக்குது. இதே மாதிரி ஒரு செயல் செய்யும்போது நம்மளுடைய மனதோ நம்மளுடைய உணர்வுகளோ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது 2ம் கட்டுப்பாட்டில் வரும்போது தான் 5 குதிரைகளை ஒரே தேரில் கட்டி சரியாக ஓட்டி அதனுடைய சக்தியை ஹார்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு மனிதனுடைய உண்மையான சக்தியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஆனால் சரியாக புரிவதில்லை, புரிந்தாலும் சரியாக உபயோகிப்பதில்லை. இதை 2த்தையும் சுலபமாக எளிமையாக எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் எல்லா வயதினருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்ருக்கோம். தியானம் செய்வது எப்படின்றத நாங்கள் இந்த 3 நாட்களில் அனைவருக்கும் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறோம். 3 நாளைக்கு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை கற்றுக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எண்ணத்தில் வரக்கூடிய தெளிவும் தூய்மையும் உங்கள் மனதில் வரக்கூடிய உணர்வுகளில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடும் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலம் இப்போ இருக்கிறதோட இன்னும் பிரகாசமாக அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறோம். இதற்கான பணிகளை தான் நாங்கள் தொடர்ந்து 100 வருடங்களாக ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 165 நாடுகளுக்கு மேலே நாங்கள் ஆக்சுவலாக இருக்கோம். கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்களுக்கு மேலே உலகளாவி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் 35 லட்சம் பேர் மக்கள் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பணியில் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது கொண்டு போய் சேர்க்கணும். இதற்காக உங்களுடைய முழு ஆதரவையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.